இதுவரைக்கும் நீங்க வந்து 11ஆம் இடத்துல இருந்த லாப சனி வந்து உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுத்துருப்பாரு. நிறைய வந்து பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், நிறைய பப்ளிசிட்டி இதெல்லாம் கொடுத்துருப்பாரு. இப்ப அப்படியே கொஞ்சம் அப்படியே நகர்ந்து அவர் விரயத்துக்குள் போற காரணத்தை முன்னிட்டு இந்த முதல் ஒரு 5 மாசம், ஒரு 3 மாசம் எடுத்துக்கோங்களேன். மேசராசிக்காரங்களுக்கு நிறைய பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்க போகுது. சனி போனா எப்படி கிடைக்கும் அப்படின்னா, சனி எப்பயுமே ஒவ்வொரு இடத்த விட்டு போகும்போது அந்த இடத்துல செம்மையா செஞ்சுட்டு போயிடுவார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 7.5 சனி முடிஞ்சா மிகப்பெரிய எதிர்காலம் அப்படின்றது ஓப்பன் ஆயிடும். இந்த மாதிரி சனி போகும்போது கொடுத்துட்டு தான் போவாரே தவிர கெடுத்துட்டு போக மாட்டாரு. அந்த வகையில் பார்க்கும்போது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி தன்னுடைய இருப்பை விட்டு நகரும் போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தையும் இல்லை எதிர்காலத்திற்கான ஒரு வித்தையும் போட்டுட்டு தான் போக போறாரு. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. குரு வக்ரமா இருந்து நிறைய வந்து சேமிக்கலாம், எப்படியெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸை கிரியேட் பண்ண போறாரு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். வக்ரமான கிரகம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரிவர்ஸ்ல தான் யோசிக்கும் அப்படின்னு. அப்போ இந்த குரு அப்படின்றவர் தான் பெரும் நிதிக்கு இறைவன் இல்லையா, அவர் தான் தனக்காரகன். அவர் கொஞ்சம் வக்ரமா இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, தேவையில்லாத ஒரு செலவு, தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத வந்து மேஷராசிக்காரங்களுக்குள்ள பூத்தி விட்டுருவார்.